செக்ஷன் 16(4) டைம் லிமிட். ஸோ 17 ஃபினான்ஷியல் இயர் 2017-18 2021 வரைக்கும் உள்ள ஐடிசியை நீங்க 30 நவம்பர் 2021 வரைக்கும் எடுத்திருந்தால், உங்களுக்கு அது சம்பந்தமா ஆர்டரோ டிமாண்டோ இஷ்யூ பண்ணியிருந்தால், ஸோ நம்ம வந்து ஜிஎஸ்டி அம்னெஸ்டி வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் 20/2024ல நமக்கு கொடுத்துட்டாங்க. அது ரிலேட்டட் சர்க்குலர் வந்து 237. ஸோ இந்த சர்க்குலர் 237ல எப்படி இந்த அம்னெஸ்டி வந்து அவைல் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்டேஜ் வந்து டிஆர்சி 01, அதாவது நோட்டீஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, இல்லை நோட்டீஸ்க்கு முன்னாடி இன்டிமேஷன் தான் கொடுத்துருக்காங்க, இல்லை ஆடிட் வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குன்னா அந்த ப்ராப்பர் ஆஃபீஸரே வந்து ஆட்டோமேட்டிக்காக நோட்டீஸை வந்து ட்ராப் பண்ணிடலாம், இல்லை ப்ரொசீடிங்ஸை கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணிடலாம். இதுதான் வந்து அந்த சர்க்குலரில் கொடுத்துருக்காங்க. ஈவன் அவர் பண்ணலைனாலும் நம்ம ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்து இந்த நோட்டிஃபிகேஷன் அலாங் வித் சர்க்குலர் டீட்டெயிலாம் கொடுத்து நம்ம ட்ராப்பிங் ஆர்டர் வாங்கிக்கலாம். இதே டிஆர்சி 07 கொடுத்துட்டாங்க, நீங்கள் அப்பீலும் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்பலட் அத்தாரிட்டியில் நேராக போய் இல்லை பர்சனல் ஹியரிங் வச்சு இல்லை ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்து அங்கே டிராப்பிங் ஆர்டர் வாங்கிக்கலாம், அப்பலட் ஆர்டர் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் டிஆர்சி 07 வந்துருச்சு, ஆனால் அப்பீல் ஃபைல் பண்ணவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் நீங்கள் போர்ட்டலில் ஃபைல் பண்ண முடியும். அதுவும் டிஆர்சி 07 உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் இஷ்யூ பண்ணியிருக்கணும். இஷ்யூ பண்ணாத பட்சத்தில் நீங்கள் அந்த ஆஃபீஸர்கிட்ட கேட்டு அவர் திருப்பி போர்ட்டலில் அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்லேருந்து 6 மாதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக 6 மாதம் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணாமல், அதாவது 30 நாள் 31 நாள்லாம் கணக்கு பண்ணாமல் 6 மாதம் பார்த்தா 8 ஏப்ரல் 2025 வருது. ஸோ வந்து அந்த 8 நாளை விட்டுருங்க, ஏன்னா 31 நாள்லாம் இடையில வரும். நம்ம கால்குலேஷன்லாம் பண்ணுறதுல சேஃபர் சைடு 31/3/2025 இந்த ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே நீங்கள் ரெக்டிஃபிகேஷன் ஃபைல் பண்ணி நீங்கள் ஆர்டர் ட்ராப் வாங்கிக்கிறது சேஃபர் சைடு. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஏபிஎல் 04 வந்துருச்சு. அதாவது வந்து நீங்கள் அப்பீல் போனீங்க, அப்பீல வந்து உங்களுக்கு ஃபேவர் இல்லாமல் உங்களுக்கு வந்து அகைன்ஸ்டாக ஏபிஎல் 04 வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அந்த ஆர்டருக்கு அகைன்ஸ்டா ரெக்டிஃபிகேஷன் போர்ட்டல்ல ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க அந்த அப்பீல் ஆர்டரை வச்சு ஹைகோர்ட்டுக்கு நீங்க போயிட்டீங்க, ஹைகோர்ட்ல ரிட் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த ஹைகோர்ட்ல உள்ள கேஸை வந்து வித்ட்ரா பண்ணிட்டு வந்து ரெக்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த சர்க்குலர் கொடுத்துருக்க ப்ரொசீஜர். ஓகேங்களா? சரி, இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம ஜென்ரலாக அப்ளிகேஷன் ஃபார் ஃபைலிங் ரெக்டிஃபிகேஷன் நம்ம ஃபைல் பண்ணியிருப்போம். ஒரு ஆர்டர் வந்திருக்கு, ஆர்டர் தப்பாக இருந்தால் நம்ம அப்ளிகேஷன் ஃபார் ஃபைலிங் ரெக்டிஃபிகேஷன் ஃபைல் பண்ணுவோம். எங்கே போய் பண்ணுவோம்? ஜிஎஸ்டி போர்ட்டலில் சர்வீசஸ், யூசர் சர்வீசஸ், மை அப்ளிகேஷன், எப்படி டிஆர்சி 03 பண்ணுறீங்களோ அதுக்கு கீழே இருக்கும். பிபிடி வந்து கண்டிப்பாக வந்து கடைசியாக ஷேர் பண்ணிடுவோம், நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம அப்ளிகேஷன் ஃபார் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபைலிங் ரெகுலராக எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ போய் லைவாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார் ஃபைலிங் ஆஃப் ரெக்டிஃபிகேஷன் அது வந்து எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இது இந்த அம்னெஸ்டிக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இதே ப்ரொசீஜர் தான். சர்வீசஸ், யூசர் சர்வீசஸ், மை அப்ளிகேஷன் போனோன்னா இங்கே அப்ளிகேஷன் டைப் என்னன்னு கேட்கும். அப்ளிகேஷன் டைப்பில் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்டர் அப்படிங்கிறத கொடுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பீரியடை போட்டு ஃப்ரம் டு டேட் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஃபைல் பண்ணுறீங்கன்னா நியூ அப்ளிகேஷன் போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த நியூ அப்ளிகேஷன் கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து ஆர்டர் நம்பர் என்ன, ஆர்டர் இஷ்யூடு டேட் என்ன அப்படிங்கிறது அதாவது ஆர்டர் நம்பர் இங்கே ஆட்டோ பாப்புலேட் ஆகணும். இங்கே என்னென்ன ஆர்டர் இருக்கோ அதெல்லாம் காமிக்கும். என்கிட்ட வந்து எந்த கேஸும் கிடையாது. இந்த அசஸிக்கு என்னென்னா சேம் கேஸ் தான், ஆனால் வந்து ஆர்டரை வந்து அவங்க ஜிஎஸ்டி போர்ட்டலில் அப்லோட் பண்ணலை. ஏன்னா சென்ட்ரலில் வந்து நிறைய பேர் வந்து டின்னு போட்டு உங்களுக்கு மேனுவலாக தான் கொரியர் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இங்கே ஆர்டர் வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகலை. நான் வந்து இப்போதைக்கு இந்த கேஸ் வச்சு தான் சொல்லித்தரேன். இல்லை உங்ககிட்ட ஏதாவது ஆர்டர் உள்ள ஒரு கேஸ் இருக்குன்னா எனக்கு அதோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொஞ்சம் அனுப்பிச்சி வைங்க, நம்ம இப்போவே லைவாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரதுக்கு முன்னாடி ஜென்ரலாக இந்த ஃபார்ம் பற்றி பார்த்துடலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்டர் நம்ம போட்டதுமே ஃபஸ்ட்டு ஒரு ரெட் மார்க்கில் நமக்கு இது வருது. கைண்ட்லி நோட் தட் இட் இஸ் மேண்டேட்டரி டு அப்லோட் அனெக்சர் ஏ. ஸோ நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 22/2024 படி
நீங்க ஒரு அம்னஸ்டி அதாவது வந்து அந்த 30 நவம்பர் 2021 வரைக்கும் உள்ள ஐடிசிய நீங்க லேட்டா அவைல் பண்ணதுனால 16/4 டைம் லிமிட்டுக்கு மேல அவைல் பண்ணத 16/5 16/5 படியோ அல்லது 16/6 படியோ இப்ப நீங்க அவைல் பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி போட்ட டிமாண்ட்ல உள்ளதுக்கு ரெக்டிஃபிகேஷன் ஆர்டர் ஃபைல் பண்ணணும்னா, அனெக்ஸர் ஏன்னு ஒரு ஃபார்ம நீங்க மேண்டேட்டரியா அப்லோட் பண்ணணும். அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு வார்னிங் குடுத்துருக்காங்க. வார்னிங் கிடையாது. ஒரு இன்டிமேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஓகே. ஒரு 2 பேர் யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டுருக்குங்க. ஓகே. நம்ம லாகின் பண்ணி பார்த்துரலாம். ஸோ கிளிக் ஹியர் அப்படிங்கிற அந்த பட்டன அமுச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த அனெக்ஸர் வந்து அனெக்ஸர் ஏங்கிறது டவுன்லோட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த அனெக்ஸர் ஏல என்னென்ன ஃபில் பண்ணணுங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஓகே. அனெக்ஸர் ஏ உங்க எல்லாருக்கும் விசிபிள் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ இந்த அனெக்ஸர் ஏல மொத்தம் வந்து 1, 2, 3, 4, 5 ஸோ வந்து 5 சீரியல் நம்பர் வந்து நம்ம ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா பேசிக் டீட்டெயில்ஸ். ஜிஎஸ்டி நம்பர் என்ன? உங்களோட லீகல் நேம் என்ன? ட்ரேட் நேம் இருக்கா? இருந்தா அது என்ன? உங்களுக்கு வந்து ஆர்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன? டிஆர்சி 07 வந்ததுன்னா, அதோட ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன? ஆர்டர் டேட் என்ன? இதுதான் வந்து சீரியல் நம்பர் 1. இத நம்ம ஃபில் பண்ணிடுவோம். ரொம்ப ஈஸி. அடுத்து சீரியல் நம்பர் 2 என்னன்னா, உங்களுக்கு அந்த ஆர்டர்ல டிமாண்ட் கன்ஃபர்ம்டு இன் த செட் ஆர்டர். ஸோ உங்களுக்கு அந்த ஆர்டர்ல என்ன டிமாண்ட் குடுத்துருக்காங்களோ, எந்தெந்த வருஷத்துக்கு எவ்வளவு டிமாண்ட் குடுத்துருக்காங்களோ, அது எல்லாமே ஃபில் பண்ணணும். கண்ண மூடிட்டு அந்த ஆர்டர்ல என்ன இருக்கோ, அத அப்படியே ஃபில் பண்ணணும். 2017, 18க்கு ஐஜிஎஸ்டி எவ்வளவு? சிஜிஎஸ்டி எவ்வளவு? எஸ்ஜிஎஸ்டி எவ்வளவு? மேபி ஒரு லைவ் கேஸ பார்த்துட்டு இத ஃபில் பண்ணா இன்னும் கிளியரா இருக்குமோ? ஒரு லைவ் கேஸ் ஓப்பன் பண்ணிடலாம் இருங்க. ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் ஆயிடுச்சா? சர்வீசஸ், யூசர் சர்வீசஸ், மை அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் டூ ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்டர். ஸோ அந்த பேஜ் நம்ம வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து 3 ஆர்டர் காமிக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து 3 டிமாண்ட் ஆர்டர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிமாண்ட் ஆர்டர கிளிக் பண்ணாலே அதோட டேட் என்ன? அதோட பீரியட் என்ன? அப்படிங்கிறது வந்துரும். ஸோ இது 21 மே 21க்கான ஆர்டர்ங்கிறதுனால இது வந்து நம்ம அம்னஸ்டி சம்மந்தப்பட்டது இல்ல. இது ஜூலை 17 டூ மார்ச் அதாவது 17, 18க்கான ஆர்டரு. இது வந்து அம்னஸ்டி சம்மந்தப்பட்ட ஆர்டராக இருக்கலாம். 22, 23 ஸோ வந்து நமக்கு இந்த ஆர்டர் மட்டும் தான் 17, 18க்கான ஆர்டரு. ஸோ இந்த ஆர்டர் தான் உங்களுக்கு வந்து ஆம் ஐடிசி லேட்டா அவைல் பண்ணதுக்கான ஆர்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து 30E எனக்கு இது தெரியாத கேஸுங்கிறதுனால நான் போய் ஆர்டர பார்த்தா தான் எனக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால நானு அடிஷனல் நோட்டீஸ் அண்ட் ஆர்டர்ஸ்ல போயிட்டு அந்த 30Eங்கிற ஆர்டர நான் பார்க்குறேன். என்ன கேஸு? இதோ இருக்கு. ஸோ நான் அந்த கேஸ் ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கல. டிஆர்சி 07 வந்திருக்கு. நமக்கு தேவை அந்த ஃபிகர் மட்டும் தான். லெட்ஜர் அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட்ல போனாலும் நமக்கு அந்த 30Eயோட என்ன அவுட்ஸ்டாண்டிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 61, 61 இன்ட்ரெஸ்ட். சார் இது இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டி ஆர்டர் சார். இது வந்து செக்ஷன் 16(4) டைம் லிமிட் சம்மந்தப்பட்டது இல்ல. இவர் வந்து எஸ்பிஎல் 02க்கு சம்மந்தப்பட்ட இது கொடுத்திருக்காரு. ஓகே. சரி. நான் இந்த ஆர்டர வச்சே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா கான்செப்ட் புரிஞ்சா போதும். எக்ஸாக்ட்டா அந்த ஆர்டர வந்து எடுத்து சொல்லணும்னு அவசியம் இல்ல. இல்ல உங்களுக்கு புரியுதுல்ல? இது வந்து ஒன்லி 30Eங்கிறது இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டி உள்ள ஆர்டர். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டி வந்து செக்ஷன் 128A சம்மந்தப்பட்டது. ஸோ அதுக்கு 16(4க்கும் சம்மந்தம் இல்ல. பட் ஆனால் நான் வந்து இத வச்சு நான் கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு ஆர்டர் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கிறத வச்சு. ஓகே. ஸோ யூசர் சர்வீசஸ், மை அப்ளிகேஷன்,
ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்டர், நியூ அப்ளிகேஷன். ஸோ அகைன் அப்படியே தான் வந்துட்டு இருக்கோம். நோ ப்ராப்ளம். நம்ம வந்து இது 17, 18 ஆர்டர். ஸோ இதுக்கான ஆர்டருக்கு வந்து ரீசன் ஃபார் ரெக்டிஃபிகேஷன், கிரவுண்ட் ஃபார் ரெக்டிஃபிகேஷன். ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்ம்ல ஒண்ணுமே இருக்காது. அனெக்சர் ஏவை அப்லோட் பண்ணணும். என்ன கிரவுண்ட்ல நீங்க ரெக்டிஃபிகேஷன் அப்ளை பண்றீங்க அப்படிங்கிற ஒரு காலமா போடணும். வெரி சிம்பிள். இதுல வேற எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்ல. ஸோ ரீசன் ஃபார் ரெக்டிஃபிகேஷனுக்கு என்ன போடுறது? கிரவுண்ட் ஃபார் ரெக்டிஃபிகேஷனுக்கு ரொம்ப சிம்பிள். இந்த இங்க கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்டர், நோட்டிஃபிகேஷன் நம்பர். இதைத்தான் போடணும். வேற எதுவும் போட வேணாம்னு கிளியரா சொல்லிட்டாங்க மேல. ஸோ அதை அப்படியே காப்பி பண்றீங்க, இங்க பேஸ்ட் பண்றீங்க. ஸோ இந்த வேலையும் நமக்கு ஈஸி. நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இப்போ அனெக்சர் ஏ மட்டும்தான். ஸோ அனெக்சர் ஏ எப்படி ஃபில் பண்றது? அனெக்சர் ஏ, எஸ். ஸோ அனெக்சர் ஏல நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து டிமாண்ட்ல என்ன ஃபிகர் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் 17, 18க்கு 10,000 ஐஜிஎஸ்டி டிமாண்ட்ல இருக்கு. சிஜிஎஸ்சி, ஹெச்ஜிஎஸ்சியில் 5,000 டிமாண்ட்ல இருக்கு. அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக 20,000 உங்களோட டிமாண்டு. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 10,000 இருக்கு. பெனால்ட்டி 10,000 போட்டிருக்குங்க. ஸோ இதுதான் உங்களோட டிமாண்ட். அதாவது 17, 18க்கு 40,000 ரூபாய் டிமாண்டு. 18, 19ல ஒரு 5,000, 5,000, 5,000. ஸோ அஸ் பர் யுவர் டிமாண்ட் ஆர்டரில் என்ன இருக்கோ அதை நீங்கள் அப்படியே இங்கே ஃபில் பண்ணணும். கையில் எந்த கேஸும் இல்லாததுனால நான் வந்து அசம்ஷனில் ஃபில் பண்ணுறேன். ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க போதும். ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் 7,500 இருக்கு. பெனால்ட்டி 10,000 போட்டிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிமாண்ட்ல 2 வருஷத்துக்கு மட்டும் இருக்கிறத அசியூம் பண்ணிட்டீங்கன்னா, இதுக்கான கம்ப்ளீட் ரீசன், இந்த 20,000க்கும் இந்த 15,000க்கும் உள்ள ஒரே ரீசன், ஐடிசி அவைல்டு ஆஃப்டர் 16/4 டைம் லிமிட். அதாவது ஸ்டார்டிங்ல வந்து அக்டோபர் ரிட்டர்ன் இருந்தது, செப்டம்பர் ரிட்டர்ன் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 30 நவம்பர் வரைக்கும் மாத்திருக்காங்க இப்போ. ஸோ உங்களுக்கு 16/4 டைம் லிமிட் படி அப் டு 2021 வரைக்கும் நீங்க 30 நவம்பருக்குள்ள எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஐடிசி எலிஜிபிள்ங்கிறத நீங்க டேபிள் நம்பர் 3A ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ செக்ஷன் 16(5) படி, செக்ஷன் 16(5)ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் 17, 18லேருந்து 20, 21 வரைக்கும் உள்ள ஐடிசி 30 நவம்பருக்குள்ள நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இங்க உங்களுக்கு ஐடிசி எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ மேல உள்ள ஒர்க் வந்து நமக்கு 17, 18ஓட ஐடிசி வந்து 10,000 ஐஜிஎஸ்டி, 5,000 சிஜிஎஸ்டி, 5,000 எஸ்ஜிஎஸ்டி. அந்த ஆர்டர்ல உள்ள டோட்டல் ஃபிகருமே எனக்கு ஐடிசி லேட்டா எடுத்ததுனால வந்த ஆர்டர் தான் அப்படின்னா, அதோட ஃபிகரை டோட்டலா இங்க போட்டு அது சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டையும் நீங்க எக்ஸாக்டா இங்க போட்டீங்கன்னா உங்களோட டிமாண்ட் வந்து 0 ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதே 18, 19 கேஸ்ல எனக்கு வந்து நம்ம 5,000, 5,000, 5,000 கொடுத்துருந்தோமா? ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிமாண்ட் ஆர்டர். ஸோ எனக்கு இந்த கேஸ்ல 5,000 ஐஜிஎஸ்சி வந்து நான் வேற ஒரு பர்பஸ்னால ராங்கா எடுத்துட்டேன். பார்ட்டி ஃபைல் பண்ணாம எடுத்துட்டேன். ஸோ அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து இந்த செக்ஷன்ல எலிஜிபிள் கிடையாது. ஆனா இந்த சிஜிஎஸ்சி, ஹெச்ஜிஎஸ்சி வந்து லேட்டாக எடுத்ததுனால வந்த இது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இந்த 10,000 ரூபாய் வந்து ஐடிசி எலிஜிபிள் ஆயிடும். அந்த 10,000த்துக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் நான் வந்து இங்க எனக்கு இதை வந்து கம்மி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது. ஸோ நீங்க டேபிள் நம்பர் 2ல கொடுக்கறது உங்களோட டிமாண்டு, டேபிள் நம்பர் 3ல கொடுக்கறது எனக்கு டிமாண்ட் வராது. ஏன்னா இந்த செக்ஷன் 16(5)ல இதை சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு அந்த டாக்ஸ் எலிஜிபிள் ஆயிடுது. டாக்ஸ் எலிஜிபிள்னால அது சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிள் ஆயிடுது. அதனால எனக்கு இதை கழிச்சு ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்டர் போடுங்க அப்படின்னு கொடுக்கக்கூடிய ரெக்வஸ்ட் தான் இந்த அப்ளிகேஷன். அது வந்து அனெக்சர் ஏல தான் நீங்க அதோட பிரேக்கப் கொடுக்க போறீங்க. பெனால்ட்டி 10,000 போட்டுடலாமான்னு கேட்டீங்கன்னா ஆஃபீஸர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி இந்த கேஸ்ல சொல்றேன். ஸோ இந்த கேஸ்ல உங்களுக்கு பெனால்ட்டி அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா டோட்டலாவே உங்களோட கேஸ் வந்து ரிலேட்டட் டு செக்ஷன் 16(4). ஓகேங்களா? ஆனா 1819ல ஒரு 5,000 ஐஜிஎஸ்டி வந்து வேற ஒரு சம்பந்தப்பட்டதா இருக்கு. அதனால அதுக்கான பெனால்ட்டியை நீங்க அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அதை இங்க நம்ம போடாம இருக்கிறது தான் பெட்டர். ஓகேங்களா? இதை நம்ம 10,000 பெனால்ட்டியும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம இங்க கொடுத்து அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணி திருப்பி ரீ அப்ளிகேஷன் போட்டு ஸோ வந்து திருப்பி அப்பீல் போற மாதிரி வந்துடும். அதனால உங்களுக்கு ரிலேட்டட் டு த எலிஜிபிள் டாக்ஸ் எவ்வளவு, அதாவது எலிஜிபிள் ஐடிசி எவ்வளவு, அது ரிலேட்டட் டு த இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை மட்டும் நீங்க இங்க போட்டு கேட்டுக்கலாம். அடுத்த டேபிள் நம்பர் 3B. இது 3B தான், ஏதோ ஆர்டர் மாறி இருக்கு. ஓகேங்களா?
ஸோ 3A வந்து செக்ஷன் 16(5) படி. ஸோ 3B வந்து செக்ஷன் 16(6) படி. இந்த ரெட் மார்க்ங்கிறது உங்களுக்காக நானு என்ன டிக்ளேர் பண்ணணுங்கிறத போட்டிருக்கேன். நீங்க இத இந்த அனெக்ஸர்ல போடணும்னு அவசியம் இல்ல. நீங்க இந்த டேபிள் மட்டும் ஃபில் பண்ணணும். செக்ஷன் 16(6) என்னன்னா, உங்களோட ஆர்சி கேன்சல் ஆயி, நீங்க திருப்பி ரெவோகேஷனோ இல்ல கோர்ட்டுக்கோ போய் திருப்பி உங்களோட ஆர்சிய ரெவோகேட் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா, அந்த பீரியட்ல உள்ள ஐடிசி வந்து உங்களுக்கு எலிஜிபிள். அந்த ரெவோகேட் பண்ணதுலேருந்து வித்தின் 30 டேஸோ 3 மந்த்ஸ்க்குள்ள நீங்க ரிட்டர்ன ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா, ஈவன் அந்த கேன்சல் ஆன பீரியட்ல உள்ள ஐடிசி கூட எலிஜிபிள் அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 16(6). ஸோ அந்த நேச்சர் ஆஃப் அந்த ஆக்டிவிட்டில உங்களுக்கு வந்து ஐடிசி எலிஜிபிள் ஆகுதுன்னா, அத நீங்க இந்த டேபிள் நம்பர் 3Bல ஃபில் பண்ணணும். சைன் பண்ணி உங்க மெயில் ஐடி, மொபைல் நம்பர் எடுத்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் அட்டாச்மென்ட். ஸோ இந்த ஒரு அட்டாச்மென்ட்ட மட்டும் நம்ம ப்ராப்பரா குடுத்துட்டோம்னா, நமக்கு ரெக்டிஃபிகேஷன் ஆர்டர் அந்த ஆஃபீஸர பார்த்து வாங்கிக்க நெறைய வாய்ப்பு இருக்கு. மெயினா நீங்க குடுக்க வேண்டியது என்னன்னா, டேபிள் நம்பர் 2 - 3 ஈக்குவல் டூ உங்களுக்கு பேலன்ஸ் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்டரா இருக்கணும். அதாவது டேபிள் நம்பர் 2லேருந்து 3ல உள்ள டாக்ஸையும், இன்ட்ரெஸ்ட்டையும் கழிச்சா பேலன்ஸ் வந்து நீங்க கட்ட ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. மேக்ஸிமம் வந்து ஆஃபீஸர் வந்து பேலன்ஸா நீங்க டிஆர்சி 03ல இல்ல. அகைன்ஸ்ட் டிமாண்ட் கட்டிட்டு எனக்கு ரெக்டிஃபிகேஷன் ஆர்டர் போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து பேலன்ஸ் டாக்ஸ கட்டுறதுக்கு ரெடியா இருந்துகிட்டு இந்த அப்ளிகேஷனை போட்டுக்கலாம். உங்களுக்கு 16(4) சம்பந்தப்பட்ட ஆர்டர் மட்டும் தானா நீங்க டைரக்ட்டா அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம போர்ட்டல்ல உள்ள 2 விஷயத்த பார்த்தாச்சு. 2 அப்டேட் பார்த்தாச்சு. இதுல நம்ம அந்த அட்டாச் பண்ணிட்டு நம்ம பிரிவியூ குடுத்து ஃபைல் பண்ணிடுவோம். தட்ஸ் ஆல்.